தமிழ் மக்களை பொறுத்தவரை தேசிய தலைவர் எப்பொழுதுமே பேச்சுவார்த்தை கதவு திறந்திருக்கும் என்று ஒவ்வொரு மாவீர தின உரையிலேயும் சொன்னவர். அதனுடைய நாங்கள் பேச்சுவார்த்தை செய்யலாம், பேச்சுவார்த்தையில் அவைகளும் ஈடுபடுவினோம். பேருந்து என்ன முடிவெடுக்கிறோம்ன்றது பேருந்து பார்க்கலாம். பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தான் சாணக்கியனுக்கு ஒதுக்கீடு கொடுத்தது. இது ஒதுக்கீடு. அதனுடையாக அவர் தமிழரசு கட்சி அல்ல, அவர் தமிழ் கட்சிக்காரன் தான் இருந்தவர். இப்போ தமிழரசு கட்சி சார்ந்தவர் பொது வேட்பாளர். அவர் பொதுச்சபைன்ற உறுப்பினரோ என்ன பொதுக்கட்டமைப்பின்ற வேட்பாளராக கேட்குறார். அவ்வளோதான். எங்களுடைய ஆள் அல்ல, நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால் ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா. இப்போ ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் எந்த தமிழரசு கட்சி எந்த முடிவும் எடுக்கலை. இப்போ அடுத்த 18ஆம் தேதி மத்திய செயற்குழு கூட்டம் இருக்குது. அதில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயமும் பரிசீலிக்கப்படும். இது சாணக்கியன் ஒரு கருத்தை ஒன்று சொல்லியிருக்கிறார். அந்த ஜனாதிபதியின் அந்த விசேட 60 கோடி ரூபாய் தான் மக்களுக்கு சேவையாற்றத்தான் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் அரசாங்க சார்ந்த கட்சி பிரதிகளும் தமிழக பிரதேசங்களில் தொகுப்பிடப்பட்டார். இப்போ மக்கள் இப்போ தமிழ் தேசிய குழுவை பொறுத்தளவு தாயகம் தேசியம் சுயநிர்ணயம் என்ற ஒரு கோட்பாட்டில் இயங்குறீங்க. இந்த அரசு சார்பிட்ட இந்த நிதியை வழி மக்களுக்கு அபிவிருத்தி மக்கள் இயல்பாகவே அபிவிருத்தி அரசியலை கொண்டு போய் சேர்க்கிறதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. இல்லை, இது பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தான் சாணக்கியனுக்கு ஒதுக்கீடு கொடுத்தது. இது ஒதுக்கீடு. சாணக்கியன் வீட்டுக்கு கொண்டு அது தவறாக சொல்கிறாங்க. சாணக்கியன் 60 கோடி வாங்கினா 6 கோடி வாங்கினா அது வாங்க. சாணக்கியன் வீட்டுக்கு கொண்டு போயில்லை, மக்களுக்கு அதுக்குத்தானே எம்பி மாதிரி அனுப்புகிறது. இது பெரிய அபிவிருத்தியாண்டு அதை மடக்க இல்லாது தேவை. அது அவை செய்ய வேண்டிய தேவை. ஆனால் தொகைகள் கூட குறைய வருது, அது எனக்கு விளங்கல. அது அவைகள் கொடுக்குற திட்டங்களை பொறுத்தா இருக்கலாம். ஆனால் சாணக்கியன் சாணக்கியன் இல்லை, வேறு மக்களை எடுத்துருக்கேன் தானே. எங்கட கூட்டமைப்பிலேருந்து 10 எத்தனை எடுக்க இல்லை, எல்லாம் எடுத்து கூடி குறைஞ்சிருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அது செய்ய வேணுமன்றது நிலைப்பாடு. அப்படி இல்லையானா நாங்கள் மற்றவன் எல்லாத்தையும் செய்து முடிச்சு போவோம். எங்கட சனம் அவன் செய்கிறான் இவன் செய்கிறான் சனம் மாறும். சனத்துக்கு அது தேவைதான். நாங்கள் அபிவிருத்தி செய்ய மாட்டோம்னு சொல்லி கொண்டு தேர்தல் கேட்க இல்லையே. அபிவிருத்தியை மறுதளித்து கொண்டு தேர்தலில் தமிழரசு கட்சி நிற்க இல்லை. அபிவிருத்தி உரிமை போராட்டம்ன்றதை தொடர்ந்து கொண்டு சமாந்திரமாக அந்த அபிவிருத்தியான விடயங்களும் செய்ய வேணுமன்றதான் எங்களோட நிலைப்பாடு. அது சரியானது. பொது வேட்பாளர்களே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முதலிலேயே தொகுப்பாளர் சரி வராது, விஷ பரீட்சை என்று சொன்னான். வேட்பாளர் தெரிவிலேயே சிக்கல் வரும் என்று சொன்னால் அதுக்கு நடந்து போச்சு. அப்போ சொன்னார்கள், நான் தமிழரசு கட்சி சார்ந்து இப்போ கைகிறேன். நாங்கள் தமிழரசு கட்சி அப்போ முடிவெடுக்கல தான். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கடைசியாக மக்களை உசுப்பேற்றி தமிழரசு கட்சி எங்களை வழிக்கு வேற சொல்லுவோம், இல்லை பணியை பண்ணுவோம்ன்ற மாதிரி ஒரு ஊடகத்தில் காய்ச்சானே. ஆனால் நாங்கள் இன்னும் பணியும் இல்லை தண்டவில்லை. ஒரு தனி நபரை வச்சு பிடிச்சி 80 பேர் என்று சொல்லிச்சினேன் ஒரு பட்டியலில். அந்த என்னவோ அதுக்கு பொதுச்சேவையோ என்னவோ பேர்ந்து கட்சிகளும் சேர்ந்துச்சு. உங்களுக்குள்ளே ஒரு ஆக்களையும் எடுக்க இல்லாமல் ஓடி திரிஞ்சு போட்டு எங்களுடைய ஆள் ஒரு ஆள் எடுத்து போட்டு அதுலேயும் ஒரு வீரம் இப்போ சொல்கிறேன். பாத்தியாலோ மாட்டாண்ட தமிழரசு கட்சிகளை நான் ஒரு ஆள் எடுத்துட்டவன். அவர் தமிழரசு கட்சியாக போகவில்லை, அவர் தனியார் ஆளாக தான் போனவர். அதுக்காகத்தான் நாங்கள் விளக்கமும் கூட கோரியிருக்கிறோம். கடந்த மத்திய செயற்குழுவில் அவரை நீங்கள் போனது கட்சி யாப்புக்கு முரண், அதனுடைய அதுக்கு அவரோட விளக்கம் கோரிக்கலுக்கு. அதனுடைய அவரை தமிழரசு கட்சியால் போனார்ன்றது, தமிழரசு கட்சி மத்திய செயற்குழுவாக இருந்தவர். இப்போ அந்த நிலை என்னென்று எனக்கு சரியாக தெரியல. ஆனால் மத்திய செயற்குழு இப்போ நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம், அதில் ஒரு இறுதி முடிவு வரையில் எந்த நிகழ்வுக்கும் அவரை அழைக்கிறே இல்லையா. சரிதானே. இப்போ நாங்கள் வலு கவனமாக தானே இருக்கிறோம். இப்போ தெற்கில் பாருங்க என்ன மாதிரி ஆக்களை பக்கண்டு கரைச்சி விட்றாங்க. இப்போ வேலுக்குமாரே என்னோடதா மனவனசன் நேற்று சொல்ல இன்றைய கரைச்சி விட்டார். நாங்கள் அப்படியா செய்கிறோம் இல்லையே. அதனுடைய அவர் தமிழரசு கட்சி அல்ல, அவர் தமிழ் கட்சிக்காரன் தான் இருந்தவர்.
இப்போ தமிழிசை கட்சி சார்ந்த ஒரு பொது வேட்பாளர் அவர் அது பொதுச்சபைன்ற உறுப்பினரோ என்ன பொது கட்டமைப்பின்ற வேட்பாளராக கேட்குறார் அவ்வளோதான் எங்களுடைய ஆள் அல்ல நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை. கட்சியில இருந்து ஒரு சிலர் வந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்க போவதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. அப்படி ஏதாவது ஏற்படுவதற்கா தமிழரசு புதிய அணி ஒன்று உருவாக்குறது? நானும் ஏதோ ஒன்று ஒரு செய்தி பார்த்தேன். நான் அதில் பெரிய பகடியாக தான் இருக்கும். தமிழரசு கட்சிக்கு எனக்கு ஆகலை தெரியாது. நீங்கள் சொல்கிறார்கள் சந்திச்சாக்கள் கூட்டம் வச்சாக்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து நான் செய்யலாம், ஒரு கட்சி துவங்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. தமிழரசு கட்சி துவங்கலாம் தானே. தமிழரசு கட்சிக்காரர் எதன் செய்யணுமோ தெரிய இல்லை. அது இந்த பொது வேட்பாளருமாக மோசமாக முடியும், முதலுக்கும் மோசமாக ஆகும். அது சரி வராது. அவை பார்த்து இது பார்க்கட்டுமே, பிரச்சனை இல்லை தானே. இப்போ எத்தனை பேர் எத்தனை கட்சி எல்லாம் பூர்வாங்க கட்சி தமிழரசு கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தானே. இப்போ எத்தனை கட்சியை பண்ணிட்டீர்கள் நீங்கள். இப்படி எதுவும் செய்தால் செய்யட்டும், பிரச்சனை இல்லை, சந்தோஷம், வாழ்த்தி அனுப்புவோம். இப்போ நான் நல்லூர் இந்த சங்கிலியன் வரலாற்றில் மந்திரிமனை இருக்கிற காணி கூட சங்கிலியன் தோப்பு. அப்போ இந்த சங்கிலியனுடைய அல்லது எங்களுடைய இந்த உண்மையாக பாராளுமன்றத்தில் புதிய பாராளுமன்றம் துறக்கிற பொழுது அமிர்தலிங்கம் உரையாற்றினவர் எதிர்கட்சி தான். அப்போ அதில் ஒன்று சொல்கிறார், KMD சில்வான்ற பேராசிரியருடைய நூலில் சொல்லியிருக்கார், ஒரு காலத்தில் இலங்கையிலேயே மிக பலமான ஒரு ஆட்சியாக இருந்தது யாழ்ப்பாண ராஜ்யம். இப்போ அதுக்கு மிஞ்சி இருக்கிற ஒரே ஒரு கட்டிடம் இதுதான். இது இப்போ சிக்கலாக முரண்பாட்டு இருந்தது. இப்போ அந்த முரண்பாடு தீர்க்கப்பட்டிருக்கு. அவர் நம்பிக்கை பொறுப்பாளர், அது தானே செய்கிறேன்னு ஒப்புக்கொண்டுட்டார். தொல்லியல் திணைக்களகம் அப்போ தங்களுடைய வரைபடத்தை அப்படியே அவர் கொடுத்தால் அவர் செய்கிறான்றதுக்கு இப்போ உடன்பட்டாச்சு. கடந்த 12ஆம் தேதி நடந்த கலந்துரை. இப்போ இருக்கிற பிரச்சனை ஒன்று என்னென்னா, முழுமையாக எப்படி என்றாலும் 2.5-3 கோடி ரூபாய் அதுக்கு தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன் குறைஞ்சது. அவர்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை. ஆனபடியால் மக்கள் எல்லாருமே நாங்கள் எல்லோரும் தான் தேசியம் பேசுகிறோம், வரலாறு பேசுகிறோம், ஆண்ட பரம்பரை பேசுகிறோம். இருக்கிற தமிழர்களுடைய யாழ்ப்பாண ராஜ்யத்தில் நல்லூர் தான், நல்லூரில் யாழ்ப்பாண ராஜ்யம் அமைந்தது அந்த வகையில் சங்கிலியன் ஆட்சி. ஆனபடியால் அதில் மக்கள் வந்து அது புலம்பெயர் தமிழர்களாக இருந்தாலும் சரி தான், யாழ்ப்பாணம் இல்லை இந்த வடக்கு கிழக்கு மட்டுமில்லை இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாரும் தங்களுடைய இயன்ற உதவியை அவருக்கு வழங்கி அவரை ஊக்குவிக்க வேணும். இதை செய்கிறதுக்கான ஊக்குவிச்சா அவரை செய்யக்கூடிய, அவர் படித்த மனிதன், பொறுப்பான ஆள், அவர் முடிக்கிறான்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கான ஆதரவை மக்களுக்கு வழங்க வேணும். இல்லாட்டா அது கொட்டுன போகுது. நான் திருப்பி சொல்கிறேன், அது சிதைஞ்சு போக போகுது, அந்த கட்டிடம் இல்லாமல் போக போகுது. ஒருவேளை சில பேருக்கு அது விருப்பமோ எனக்கு தெரியலை. ஆனால் அதெல்லாம் பாதுகாக்க வேணும், அது எல்லாற்ற கடமையும் இருக்குது. முக்கியமாக இது ஒரு இப்போ இந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் நீங்கிட்டு கட்டுறதுக்கான வழிவகை இருக்குது. இப்போ நிதியை அவர்கிட்ட கொடுத்தா எல்லாம் பூர்த்தி ஆகும். நம்முடைய இதை எல்லாருடைய ஆதரவும் இதுக்கு அவருக்கு வழங்க வேணும்னு தான் சொல்லி இதில் நாங்கள் என்னை பொறுத்தவரை நானும் ஒரு ஊக்குவிப்பாளராக தான் இருப்பேன். அதுதான் இந்த கடமை. மற்றபடி அவரை கொண்டே செய்யலாம். அந்த 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 விடயத்தை ஊடகங்களும் கொண்டு செல்ல வேணும் மக்கள் மத்திய கண்டு கேட்டுக்கொள்கிறேன். தெற்கில் இருக்கிற பல்வேறு கட்சிகள் பாராளுமன்ற கட்சியோட வந்து ஏனாதிபதிகளுக்கு ஆதரவு வழங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து தமிழக கட்சியிட்ட சிலத்தில் போட்டியிட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அந்த கட்சியும் வந்து ஏனாதிபதிகளுக்கு ஆதரவு வழங்க போதா செய்திகள் இதுவரையில் அப்படி ஒரு செய்தி இல்லை. ஆனால் ஜனாதிபதி தேர்தலையும் அவருக்கு ஆதரிச்சன்ற ஒரு கதை இருக்குதானே. ஆனால் அதுவும் ப்ரூஃப் இல்லை தானே, நிரூபிக்கப்படையில்லை தானே. ஜனாதிபதி தேர்தலில் பாராளுமன்றத்தில் எங்களுடைய ஆக்கள் சில பேர் அவருக்கு வாக்களித்தான்ற ஒரு கதை இருக்குது, தவிர அது நிரூபிக்கப்படாத கருத்து. அதன்படியால் இதுவரையில் அப்படி ஏதாவது நடக்குமோன்னு எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் பேச்சுவார்த்தை நடக்குது. உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்களை பொறுத்தவரை தேசிய தலைவர் வந்து எப்பொழுதுமே பேச்சுவார்த்தை கதவு திறந்திருக்கும் என்று ஒவ்வொரு மாவீர தின உரையிலேயும் சொன்னவர். அதனுடைய நாங்கள் பேச்சுவார்த்தை செய்யலாம், பேச்சுவார்த்தையில் அவைகளும் ஈடுபடுவினோம். பேருந்து என்ன முடிவெடுக்கிறோம்ன்றது பேருந்து பார்க்கலாம். இப்போ இந்த தேர்தலோடையே இந்த வேட்புமனு தாக்கலோடையே
கட்சி தாவல்கள் மாறல்கள் எல்லாம் நடக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன வேலுக்குமார் உதாரணம். கடந்த காலத்தில் எங்களுடைய இதிலிருந்து தேர்தலில் போட்டியிட்ட வியாழேந்திரன் மாறி போனதும் ஒரு வரலாறு இருக்குது. அதனுடையால் அது இந்த முறை இதை வியாழேந்திரன் மாறினாலும் வியாழேந்திரனை பொறுத்தவரையில் திரும்ப ஒரு தேர்தலில் கேட்டு வந்ததுன்றதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அது இல்லைன்னு நான் சொல்லலை, அது மக்கள் ஆதரவு இருந்தபடி. ஆனால் பொதுவாகவே அது எந்த கட்சியாக இருந்தால், தமிழர் கட்சியுமே இல்லை, தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொள்கிற யாரும் அந்த சிங்கள தேசியத்துக்கு ஏதாவது ஒருவருடைய ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆதரிக்க போனால் அது தவறானதாக முடியும். நிச்சயமாக அது தவறானதாக முடியும் என்று தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய இன்னொரு கருத்து என்னென்றால், நாங்கள் ஆப்ஷனை அதை தெரிவிமையை வெளிப்படையாக வச்சுருந்தோம் என்றால் யார் வந்தாலும் நாங்கள் அவனோட பேசக்கூடிய உரிமை இருக்கும், தைரியம் இருக்கும், அந்த ஸ்பேஸ் என்ற இடைவெளி இருக்கும். நாங்கள் ஒரு இதனோடு இருந்து அவன் தோற்றால் மற்றவனோட பேசுகிறது கஷ்டமாக இருக்கலாம். மற்றது இலங்கையில் பிரச்சனை தீர்க்கணும் என்றால் எந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை அதாவது ஆட்சியாளர்களோடு தென்னிலங்கையோடு தான் பேச வேணும். அதுவும் சர்வதேசமும் சேரலாம், இணைந்து இருக்கலாமே தவிர தென்னிலங்கையை தவிர்த்து கொண்டு தீர்மானம் எடுக்கலாம் அதில் தீர்வு காணலாம் என்று சொல்கிறதெல்லாம் தவறான அரசியல் பார்வை. அதன்படி அவர்களை பேச வேணும் என்றால் ஓப்பனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு ஆளை ஆதரிச்சுட்டு அவன் தோத்துட்டால் அது பிரச்சனையாக இருக்கும். அதுபடியால் சிந்தித்து தான் வாக்களிக்கணும். மக்களுக்கு அதை மக்களிடம் விட்டால் மக்கள் செய்வார்கள், நல்லா சிந்தித்து செய்வார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக யாருக்கு வாக்களிக்கணும் வாக்களிக்கட்டும். நாங்கள் அரசியல் ரீதியாக பின்னாலே யாரோடையும் பேசலாம். அந்த பேச்சுவார்த்தை கதவு திறந்து வைக்கிறதுக்கு இதே தான் ஒரே ஒரு வழி. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிஃபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.